இயக்கன் இயக்குனர் அதியன் ஆதிரை எழுதி இயக்கி செப்டம்பர் 19 அன்று வெளியாகவிருக்கும் வெற்றி திரைப்படம் தண்டகாரண்யம். 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு படத்திற்கு பிறகு அதியன் ஆதிரை இயக்கும் 2வது திரைப்படம். இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ், கலையரசன், ரித்விகா, வின்சு சாம் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். இயக்குனர் ப. ரஞ்சித் தனது நீலம் புடன் சார்பாக இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். அட்டகத்தி தினேஷ் இந்த படத்தில் பழங்குடியினர் மக்களாக நடித்திருக்கிறார். நக்சலை என்று சொல்லப்படுகிறது. கலையரசன் அவரை பிடிப்பதற்காக வருவதாக நடித்திருக்கிறார். ரித்விகா, வின்சு சாம் இவர்கள் கதாபாத்திரம் மிக மிக முக்கியமான கதாபாத்திரம். இந்த திரைப்படம் நிச்சயம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விழாவில் வந்தவர்கள் அனைவரும் குறிப்பிட்டார்கள். இந்த விழா வடபழனியில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் பேசும் பொழுது, இன்று படம் தயாரிப்பது மிகவும் சிரமமான செயலாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு பிரதீப் கவிராஜ், படத்தொகுப்பு செல்வா ஆர்.கே. இந்த படம் 19 செப்டம்பர் 25 வெளியாகிறது. ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் பாடல்கள் அற்புதமாக வந்திருக்கிறது. தயாரிப்பு ப. ரஞ்சித், சாய் தேவானந்த், சாய் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் தயாரிக்கிறார்கள். இந்த படத்தின் கதையை அதியன் ஆதிரை எழுதியிருக்கிறார். மற்றும் கபீர், கல்லரக்கல், பாலசரவணன், அருள்தாஸ், சரண்யா ரவிச்சந்திரன், யுவன் மயில்சாமி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். மலைவாழ் பழங்குடி மக்களின் வாழ்க்கை, இராணுவ படைகளின் தேடுதல் வேட்டை போன்றவை இடம்பெற்றிருக்கிறது. தண்டகாரண்யம் என்பது இராமாயணத்தில் குறிப்பிடப்படும் ஒரு காடாகும். இதனால் இப்படம் காடுவாழ் மக்களை பற்றிய கதையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லப்பர் பந்து படத்திற்கு பிறகு அட்டகத்தி தினேஷ்க்கு இப்படம் மிகப்பெரிய முக்கியமான படமாக அமையும். இந்த படத்திற்கு தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. இந்த படம் நிச்சயம் வெற்றி பட்டியலில் இடம் பிடிக்கும் என்பது இதன் படத்தின் முன்னோட்டம். பாடல் காட்சிகள் வெற்றிக்கு வாழ்த்துக்கள்.